ஹாய் வீவர்ஸ், மீண்டும் பெருசான் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாட்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம இந்த ரிவ்யூவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகவும் மட்டமான அதனது தரம் இல்லாத குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்ல தோல்வி அடைந்த அந்த மிக முக்கியமான கார்கள் இது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம். இப்போ நம்ம 2023 வருஷத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சேஃப்டியா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், பெரிய அளவில் பூமியில இருந்தாலும் கூட இந்தியன் கார் மார்க்கெட்ல பல கார் கம்பெனிகள் மக்களை ஏமாத்தி முட்டாளாக்கி பெரிய அளவில் கார்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா தரமில்லாத கார்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்தினுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்மெண்ட் கார்கள் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய ஒரு செக்மெண்ட் கார்களா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்கள் தான். ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்களை எந்த மக்கள் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதிக அளவில் இந்த கார்களை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில், அதுவும் அதிகப்படியான மைலேஜ் கூடிய கார்கள் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிறதுனால மக்கள் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தெளிவாக தெரியுது, குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய கார்கள், அதுவும் பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய கார்களில் சேஃப்டிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ அது எந்தெந்த கார்கள், எந்தெந்த கார் கம்பெனிகள் நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக இந்தியன் கார் மார்க்கெட் இருக்கக்கூடிய கார்களில் சேஃப்டியுடைய அடிப்படையில் தரமில்லாத கார்கள் எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். இதுல முதலாவது கார் கம்பெனிங்கிறது மாருதி சுசுகி. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய ஹேட்ச்பேக் கார்களை மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு மாதத்திலும் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, வேகனரா இருக்கட்டும், ஸ்விஃப்டா இருக்கட்டும், இக்னிஸா இருக்கட்டும், எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், இந்த கார்கள் எல்லாமே பெரிய அளவான எண்ணிக்கையில் வித்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 10,000க்கு மேல அதிகமான கார்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காருடைய சேஃப்டி ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். மாருதி சுசுகியுடைய வேகனார், மாருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட், எஸ்பிரஸோ, இக்னிஸ், இந்த 4 காருடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடல்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டை தவிர்த்து மற்ற 3 கார்களும் 0. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 1 ஸ்டார் ரேட்டிங்கிறது ஒன்றுக்கும் உதவாத ஒரு ரேட்டிங். அதாவது இந்த காருடைய ஷெல் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 0. ஸோ இதன் மூலமாக இந்த கார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த வண்டியினுடைய ஒட்டுமொத்தமான ஷெல் இன்டெகிரிட்டி அவுட் ஆயிரும். வண்டியை உள்ளாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியில் வந்து உட்கார்ந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நாங்கள் எங்கள் கார்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம், ஏபிஎஸ் கொடுத்துருக்கோம், இபிடி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே கடந்து இந்தியன் ரெகுலேஷன் படி 56 km/h எங்க வண்டி நீங்க ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வண்டி சேஃபஸ்டான கார் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஊரை விட்டு வெளியே போறோம்னா அது ஒரு நேஷனல் ஹைவே இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கலாம், இல்ல ஸ்டேட் ஹைவே இருக்கலாம், எதுல போனாலும் கண்டிப்பா இன்னைக்கு 60 km மேல தான் எல்லா ஸ்பீட் லிமிட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது 56 km ஓட்டினா தான் என் வண்டி சேஃப், அதுக்கு மேல வண்டி ஓட்டுனீங்கன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு கை தூக்குறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சோ இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்தியன் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் 56 km/h இருந்தாலும் நம்ம எல்லாருமே 56 km மேல ஓட்டக்கூடிய ஆட்கள். சோ 56 km மேல ஓட்டக்கூடிய இந்த எஸ்பிரஸோவா இருந்தாலும், வேகனரா இருந்தாலும், ஸ்விஃப்டா இருந்தாலும், இக்னிஸா இருந்தாலும், இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட் இது எல்லாமே சோப்பு டப்பா கார்கள் தான். குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டமான 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் மட்டும் 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. மற்ற 3 கார்களும் வட்ட 0. ஸோ உங்களை யாராவது இந்த 4 கார்களை ஏதாவது வாங்க போறீங்கன்னா 1க்கு 2 வாட்டி யோசிச்சு வாங்குறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு ஏதுவான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இரண்டாவது கார் கம்பெனிங்கிறது ஹிண்டாய். ஹிண்டாயில பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காருங்கிறது ஹிண்டாய் கிராண்ட் டைட்டன் நியாஸ்ங்கிற கார். இதுவுமே ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இந்த காருடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதாவது 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதியினுடைய ஹேட்ச்பேக் கார்களுக்கு பிறகு அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காருங்கிறது ஹிண்டாயினுடைய கிராண்ட் டைட்டன் நியாஸ்ங்கிற கார். ஸோ இந்த காருமே 2 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த கார் ஓரளவுக்கு சேஃப்டியான கார். அது இல்லாம 2 ஸ்டார் ரேட்டிங்கிறது கண்டிப்பா சேஃப்டியான கார் கிடையாது. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிண்டாயினுடைய கார்கள்ங்கிறது சேஃபஸ்டான கார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஹிண்டாயினுடைய கார்கள் சேஃபஸ்டான கார்கள் தான். அது உங்களுக்கு 10 லட்சத்துக்கு மேல கிடைக்கக்கூடிய கார்கள் தான் சேஃபஸ்டான கார்கள். 10 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹிண்டா i10 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சேஃபஸ்டான கார் கிடையாது. வெறும் 2 ஸ்டார் ரேட்டிங் தான் குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்ல வாங்கியிருக்காங்க.
நான் ஒரு விஷயத்தை சொல்றது விட்டு போச்சு. அதாவது மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் காருங்கிறது மாருதி சுசுகியுடைய அல்டோ கேட்டன்ங்கிற கார். இந்த 4 கார்கள் அதாவது எஸ்ப்ரெஸோ, வேகனார், இக்னிஸ், ஸ்விஃப்ட் இந்த கார்களை எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாருதி சுசுகியுடைய அல்டோ கேட்டன்ங்கிறது ஒரு அற்புதமான கார். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் எல்லாமே 1 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கும்போது அல்டோ கேட்டனை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா அந்த 4 கார்களுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு அல்டோ கேட்டன் கார் முன்னால வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குள்ள விஷயமா இருக்கு. இருந்தாலும் 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்களே தவிர அதுக்கு மேலே கிடையாது. இனி மாருதி சுசுகிக்கு சேஃப்டியான கார்கள் தயாரிக்க தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. மாருதி சுசுகியோட பிரீசா காரை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார். ஸோ இதன் மூலமா மிக தெளிவான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி கார் கம்பெனிக்கும் தரமான கார்களை தயாரிக்க தெரியும். இருந்தும் அவங்க தயாரிக்காததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ பின்னால நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மூணாவது கார் கம்பெனிங்கிறது ரெனோனுடைய ஒரு அற்புதமான அட்டகாசமான சேஃப்டியில் தோல்வி அடைந்த ஒரு கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோடைய குயிட். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும்போது பெரிய அளவில் மக்கள் இந்த காரை விரும்பி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் செல்லிங் ரிப்போர்ட் போயிட்டு இருந்தாலும் இப்போ கரண்டாக கடந்த ஒரு 2 வருடங்களா இந்த காரை எடுக்கக்கூடிய எண்ணிக்கைங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்தோட செல்லிங் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜா 1000 to 2000 கார்கள் கியூட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் எடுத்து ஏமாந்துகிட்டும் இருக்காங்க. கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கிறது ஒரே ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் அடிப்படையில் சேஃப்டியுடைய ஒரு எண்ணிக்கையில் நீங்க பார்க்கும்போது ரெனோடைய குவிட்ங்கிறதும் ஒரு அற்புதமான அட்டகாசமான சோப்புடப்பா கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூடவே இன்னொரு கார் இருக்கு. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஈகோங்கிற கார். ஈகோ பொறுத்த வரைக்கும் சேஃப்டியுடைய அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக 0, அதாவது குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கினுடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 0 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகவும் மட்டமான ஒரு சோப்புடப்பா கார் தான் இந்த மாருதி சுசுகியோட ஈகோங்கிற கார். இருந்துமே ஒவ்வொரு மாதத்துலையுமே மக்கள் பெரிய அளவில் விரும்பி இந்த கார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 7500 இருந்து 12000 கார்கள் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் ஈகோ காரில் மாருதி கார் கம்பெனி வித்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பெரிய அளவில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் பெரிய அளவில் இந்த கார் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இந்த கார் நம்மளால பார்க்க முடியாது. இருந்தும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கார் சேஃப்டி அடிப்படையில் தரமில்லாத கார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். மாருதி சுசுகி கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரெகுலேஷன் படி என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். குளோபல் என்கேப் ரேட்டிங்கினுடைய ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது யூரோப்பியன் ரெகுலேஷன் இருக்கட்டும் அதில் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதை நாங்கள் பார்க்கவும் மாட்டோம். இந்தியன் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்தியன் ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் 56 km/h தான் வண்டி ஓட்டினா உங்களுக்கு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியன் ரோட்டில் நம்ம யாருமே 56 km/h அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் கிடையாது. அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாருமே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ மிக முக்கியமாக எதனால மாருதி சுசுகியா இருக்கட்டும் இல்லை ரெனோவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இந்த மாதிரி மட்டமான காரில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவும் தங்களுடைய டியாகோங்கிற காரை இந்தியன் கார் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. இந்த காருடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இங்கே ஸ்விஃப்ட் இருக்குது, அதே நேரத்தில் இங்கே டியாகோ இருக்கு. டியாகோவுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார் ரேட்டிங் தான் கிடைச்சிருக்கு. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய மைலேஜ். டாடா டியாகோனுடைய மைலேஜை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 17 to 18 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அதே இந்த ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 22-23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கிற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா டியாகோனுடைய வெயிட்டுங்கிறது அதிக அளவில் இருக்கு. அதே ஸ்விஃப்ட் காரோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான வெயிட்டில் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெவி ஸ்ட்ரக்சரோட டாடா டியாகோ காரை டிசைன் பண்ணியிருக்கும் போது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் ஸ்ட்ரக்சர் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வெயிட் ஸ்ட்ரக்சரில் டிசைன் பண்ணும்போது வண்டியோட மொத்த எடையை பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிலோகிராமுக்குள்ளாடி அந்த வண்டியை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். ஸோ அப்படி 750 கிலோகிராமில் வண்டியை உருவாக்கும் போது வண்டியோட மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கார்கள் எல்லாமே 980 கிலோகிராமுக்கு மேலே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட மைலேஜ் கம்மியாக போயிட்டு இருக்கு. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்கறதுங்கிறது ரொம்ப மிக முக்கியம் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் மைலேஜ். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டை விடையும் டாட்டா ரொம்பவே கம்மியாக கொடுக்கறதுனால மக்கள் டேரக்டாகவே ஸ்விஃப்ட் காரை வாங்குவாங்க. அங்கே சேஃப்டி யாரும் பார்க்கறது கிடையாது. என்னோட ரிவ்யூவை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த கார் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு, அந்த காருக்கு உள்ளாடி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெளியில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியில் என்ன மைலேஜ் கிடைக்குது, ரீசேல் வேல்யூ என்ன, இதைத்தான் பார்ப்போமே தவிர எப்பவுமே சேஃப்டியை பார்க்கறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்க ஒரு புது கார் வாங்குங்க, ஒரு யூஸ்டு கார் வாங்குங்க, எதை வாங்குறதா இருந்தாலும் அந்த
அந்த காரில் சேஃப்டியினுடைய அடிப்படையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். இனி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இரண்டாவது வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டி, அதாவது வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ எப்பவுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்கிறது வண்டியோட ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாமே சென்சாரை ரிலேட் பண்ணி வரக்கூடிய விஷயம். அது இந்த வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தா அந்த வீடு எந்த அளவுக்கு பலமாக இருந்தால் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அதே மாதிரி தான் காருமே. உங்களுக்கு காரினுடைய ஷெல் இன்டெகிரிட்டி, அதாவது காருடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பலமானதாக இருந்தால், ஹெவியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கார் எங்கேயாவது போய் மோதிச்சுன்னா நமக்கு அடிப்படலாம், பட்டாலும் அது பெரிய அளவில் ஒரு இம்பாக்டாக இருக்காது. ஓரளவுக்கு சேஃபஸ்டான இம்பாக்டோட நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ நான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், எப்பவுமே ஒரு கார் வாங்கும்போது சேஃப்டியை முதன்மையாக பார்த்து வாங்குங்க. சேஃப்டியை முதன்மையாக இல்லைனாலும் கூட இரண்டாவது ஆப்ஷன்லையாவது நீங்கள் சேஃப்டியை தாராளமாக வைங்க. இதை கடந்து கண்டிப்பாக எடுக்காதீங்க. இதில் குறிப்பாக நான் இன்னைக்கு சொன்ன இந்த கார்கள் எல்லாமே சேஃப்டியோட அடிப்படையில் மட்டமான கார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாருதி சுசுக்கியா இருக்கட்டும், ஹிண்டாயா இருக்கட்டும், ரெனோவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்தியன் ரெகுலேஷனுக்கு பொருந்தி போகக்கூடிய கார்களை உருவாக்கி இருந்தாலும் மற்ற கார் கம்பெனிகளும் இந்தியன் கார் மேக்கர்ஸான மஹிந்திரா, டாடா எல்லாமே தரமான கார்களை கொடுக்கும்போது இவங்க மட்டும் ஏன் கொடுக்காம நான் இந்த ரெகுலேஷனுக்கு பொருந்தி தான் போவேன் நிற்கணும், கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாமே. இல்லை ஒரு 10,000 15,000 ரூபாய் அதிகமாக வந்தாலும் சேஃப்டியோட கொடுத்தா நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் சேஃப் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய கார்கள் ஓரளவுக்கு தரமான கார்களை மாருதி சுசுகி, ஹிண்டாய், ரெனோ போன்ற கார் கம்பெனிகள் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.